Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த லைக் பட்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம குவார்ட்லிக்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் புக் பேக் அண்ட் இன்டீரியர் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவன் இன் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸை அந்த சாப்டரில் நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே தரோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் கூட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 லெசன் 4 + 3 + 2 9 லெசன் வந்து உங்களுக்கு போர்ஷன் இந்த குவார்ட்லி எக்ஸாமினேஷனுக்கு. சரியா? ஸோ இந்த இன்ஆர்கானிக்கில் 4, ஃபிசிக்கலில் 3, ஆர்கானிக்கில் 2 மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 9 லெசனில் புக் பேக் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் தரவு பண்ணிங்கன்னா 13 1 மார்க் வந்து உங்களுக்கு புக் பேக்லேருந்து வந்துடும். சரியா? சில நேரங்களில் 12, பட் அதிகபட்சம் 13 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரிமைனிங் 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து இன்டீரியர் கொஸ்டின் கேட்பாங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ப்ராப்ளம்ஸாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் 1 மார்க் மட்டும் தரவு பண்ணுங்க போதும். 12 மார்க்லேருந்து 13 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் படிக்கணும். இன்டீரியர் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறங்க. அப்போ தான் வந்து ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு கொஷினாவது ரொம்ப யோசிச்சு எழுதக்கூடிய அளவுக்கு கிரிட்டிக்கலாக தான் கேட்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷினாவது ரொம்ப மெனக்கெட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால இன்டீரியர் எல்லாமே நல்லா தரவா இருங்க. அப்போ தான் வந்து உங்களால் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, 1 மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக இன்டீரியர் படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. இப்போ மற்ற கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 கொஸ்டினையுமே வச்சு பார்ப்போம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும். இப்போ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 9 கொடுத்து 6 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. அதில் 1 நமக்கு கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பாங்க. அது 1 நமக்கு ஆர்கானிக்லேருந்து ஒரு 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 கொஸ்டின் வந்துடும் கம்பல்சரி கொஸ்டினில். இன்னொரு கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஃபிசிக்கல்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவ் த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் கொஸ்டின் நம்பர் 16. இது நாம் கொடுத்த முக்கியமான கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. 1. அப்புறம் CO இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை அன் எக்ஸாம்பிள் 17th. இதுவும் தான் CO ஒரு ஒடுக்கும் காரணி, எடுத்துக்காட்டுடன் கூற்றை விளக்குக. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள் 18. ஹாலஜனிடை சேர்மங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சஸ் 19. டி தொகுதி தனிமங்கள் அணைவு சேர்மங்களை உருவாக்குவது ஏன். இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின்ல கொடுத்தது தான். அப்புறம் டிஃபைன் யூனிட் செல் 20. அலகுக்கூடு வரையறு. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 21 இல்லை 22 லிமிடேஷன் ஆஃப் அரீனியஸ் கான்செப்ட் 22 அரீனியஸ் கொள்கையின் வரம்புகளை எழுதுக. இந்த இதுவும் வந்து நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின் இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்சாயின் கண்டென்சேஷன் 23 பென்சாயின் குறுக்க வினையை எழுதுக. அதுக்கப்புறம் 24 இது நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். கண்டிப்பாக நம்ம கிரியேட்டிவாக தான் கேட்பாங்கன்றது தெரியும். சரியா? இது வந்து ரீசனிங் கொஸ்டினாக நம்ம கேட்டிருக்காங்க. ஆல்கஹால்ஸ் ஹேவிங் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஆல்டிஹைட்ஸ், ஆல்கேன்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ஆர் கம்பேரபிள் மாலிகுலர் மாசஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ரீசனிங் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஒத்த மூலக்கூறு நிறையுடைய ஆல்டிஹைடு ஈத்தர் மற்றும் ஆல்கேன்களை விட ஆல்கஹால் அதிக கொதிநிலையை பெற்றிருப்பது ஏன். பட் மேக்ஸிமம் வந்து இது நமக்கு ப்ராப்ளமாவோ இல்லை வந்து ரியாக்ஷனாவோ தான் நமக்கு கேட்பாங்க. இங்கே மட்டும்தான் நமக்கு ரீசனிங் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 3 மார்க்கில் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து கேட்டிருக்காங்க.
இப்போ 25 லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் இருக்கு பாருங்க, எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் மெக்காஃபி ப்ராசஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, மெக்காஃபி செயல்முறையில் அலுமினியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இது ஒன்று. அப்புறம் யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 பயன்களை எழுதுக. அதுக்கப்புறம் ஷார்ட் நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான், இது நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. ஏ விளைபொருள் என்ற பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை வருவிக்க, இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேசஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது லூயி அமிலம் மற்றும் லூயி காரம் ஆகியவற்றை வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஜியுமே சொல்லியிருந்தோம் தான் நினைக்கிறேன். 31 டிஎன்ஜி என்றால் என்ன, அதன் எவ்வாறு தயாரிப்பாய். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், இதுவும் நம்ம கொடுத்தது தான். கார்பாக்சிலிக் அமிலத்திற்கான சோதனையை எழுதுக. அப்புறம் 33 வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபரஸ் ஆசிட் அண்ட் மார்சல்ஸ் ஆசிட், இதுவும் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் எதுவும் கேட்காம. சரியா? ஸோ அப்போ எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. கம்பல்சரி மட்டும் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக இதுலேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம் 3 மார்க்லையுமே. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினும் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்கை கம்பைன் பண்ணியும் நமக்கு கேட்பாங்க. அதில் எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்த கொஸ்டின்லேருந்து வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். இதில் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஆப்வியஸாகவே நமக்கு தெரியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது. ஸோ அது கேட்டிருக்காங்க, இதை எழுதிடலாம். நுரை மிதப்பு முறையை விளக்குக. பியில் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் நம்ம சொன்னது தான், பட் அந்த இன்னொரு 2 மார்க் கேட்டிருக்காங்க, ஹவ் யூ ப்ரிப்பேர் இன்ஆர்கானிக் பென்சின்றது, இதுவுமே நம்ம சொன்னதான் நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. பட் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடரு, ஹோம் சிக்னல், இல்லைனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், இது டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், இது நம்ம கொடுத்தது தான். பொட்டாசியம் டைக்ரோமேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹோம்ஸ் முன்னறிவிப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக, இது கூட நம்ம ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இது 36ல ஏ, கால்குலேட் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் SCC இருக்குது இல்லையா, இதை நம்ம கொடுத்தது தான். அப்படி இல்லைன்னா ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன், இதுவும் நம்ம கொடுத்தது தான். ரெண்டுமே எளிய கனச்சதுரத்தின் பொதிவு தினம் ஒரு வினையின் அரைவாழ் காலத்தை வரையறுன்றது. 37ல ஏ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன், இது நம்ம கொடுத்தது தான். ஹெண்டர்சன் சமன்பாட்டை வருவி அப்படின்றது. அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கிறங்க. சேசவ் ரூலு, கன்னிசாரோ ரியாக்ஷன், ரெண்டுமே நம்ம கொடுத்தது. சேசவ் விதியும் கன்னிசாரோ வினை வழியும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் ஈஸியாக தான் வரும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதில் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிறங்க. தேங்க்யூ.